நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு அழகான மீனவ கிராமத்துல 2 மீனவர்கள் நண்பர்களா இருந்தாங்க. ஒருத்தர் பெயர் ஜெகதீஷ், இன்னொருத்தரோட பெயர் பிரகாஷ். 2 பேருமே தினமும் காலை வேளையில கட்டுமரத்துல ஏறி மீன் பிடிக்க போறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல காலை நேரத்துல 2 பேருமே மீன் பிடிக்க போறாங்க. அன்னைக்கு மாலை நேரம் ஆகியும் 2 பேர்த்தோட வலையிலுமே போதுமான அளவு மீன்கள் சிக்கல. மிக குறைந்த அளவுல தான் 2 பேருக்குமே மீன்கள் கிடைக்குது. கரைக்கு வந்த 2 பேருமே தங்களுக்கு கிடைச்ச மீன்களை பங்கிட்டு பாக்குறாங்க. பிரகாஷ் வருத்தத்தோட ஜெகதீஷ பார்த்து, நண்பா, இந்த மீன்கள்லாம் ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. இந்த மீன்களை விற்று இதுல கிடைக்கிற பணத்துல நம்ம 2 குடும்பத்துக்கும் போதிய உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது. அதனால நீயே எல்லா மீன்களையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட ஜெகதீஷ் உடனே, அப்படின்னா இது மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கோ. உனக்கு தான் மனைவி குழந்தைகள்னு இருக்காங்க. உன் குடும்பத்தை நீ வறுமையில வாட விடக்கூடாது. அதனால நீயே இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு ஜெகதீஷ் சொன்னாராம். இப்படியே 2 நண்பர்களும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த நேரத்துல அங்க திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. 2 பேருமே திடுக்கிட்டு போய் திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா கடற்கரையில ஒரு அழகான பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே 2 பேரும் திகைப்போட வாயடைச்சு போயிட்டாங்க. அந்த பெண்ணோட முகத்தை 2 பேருமே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. மீனவர்களே, எதுக்காக என்னை இப்படி பாக்குறீங்க? நான் தான் இந்த கடல்ல வசிக்கிற கடல் தேவதை. நீங்க 2 பேரும் ஏதோ வழக்கு நடத்திட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு உங்க அருகில வந்த அப்படின்னு சொன்னாங்களாம். ஜெகதீஷ் தேவதைய பார்த்து, தேவதையே, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறவங்க. இப்போ எங்களுக்கு குறைஞ்ச அளவு மீன்கள் தான் கிடைச்சிருக்கு. என்னோட குடும்பம் வறுமையில வாடக்கூடாது. அதனால எல்லா மீன்களையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு என் நண்பன் சொல்றான். எனக்கு என்னோட குடும்பத்தை பத்தி கவலை இல்ல. என் நண்பனோட குடும்பம் வறுமையில வாடக்கூடாது. அதனால இங்க இருக்கிற மீன்களை எல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். இதத்தான் நாங்க நெடுநேரமா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். கடல் தேவதை புன்னகை செஞ்சபடியே 2 பேரையும் பார்த்து, நீங்க 2 பேருமே ரொம்ப ஒற்றுமையோட ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க. உங்களோட நட்போட ஆழம் என்ன கவர்ந்துடுச்சு. அதனால உங்க 2 பேருக்கும் உதவி செய்ய நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கடல் தேவதை. 2 மூட்டைகள் நிறைய தங்கங்களை 2 நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு கடல் தேவதை அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதை பார்த்த 2 நண்பர்களுக்கும் ஒண்ணுமே புரியல. மனசார அந்த கடல் தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு தேவதை கொடுத்த பரிசை வச்சு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம்.